எல்லாருக்கும் வணக்கம். அப்பாடா, எனக்காக இருக்க 4 பேருக்கு நன்றி. இந்த அண்ணாமத்து போட்டோ தான் என் கூட எடுத்தது. அது இருக்கு, அந்த போட்டோ இருக்கான்னு கேளுங்க. அதான் எடுத்து முடிச்சுட்டு எடுத்தோடனே போயிட்டு உடனே வித் கையோடு லோகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ இன்ஸ்டால போட்டு பாவி உன்னை அங்க வளர்த்து வந்து கீழே விஜய் சித்துக்கும் அர்ஷத் கானுக்கும் பயங்கர சண்டையா? நீங்க வில்லனா நடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் நடிக்கிறேன்னான்னு முதல்ல கேளுங்க. இல்லாமல் எங்கள் இன்ஸ்டாகிராம் சாட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். என்ன ஆளாளுக்கு உண்மையை அப்படியே சும்மா கக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க, நீங்க உண்மை- போய் பாருங்க. Welcome to 7 Star Award. Seven Star Awards. Title sponsor Studio 7 Salon. Powered sponsor Wishwalk Innerwear. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். So அடுத்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு அவார்ட் தான் பார்க்க போறோம். So யாருன்னு அவரை நம்ம ஏவில பாத்துறலாம். அப்படிங்கிற ஓகே. அர்ஷத் கான் அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் சென்சேஷனல் ரோல் இன் 2025 விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது 7 ஸ்டார் அவார்ட்ஸ். அதாவது வட இந்தியாவுக்கு ஒரு ஷாருக் கான், தென் இந்தியாவுக்கு அர்ஷத் கான். தம்பி, கடைசியா நம்ம அந்த செட்டில் ஒரு ஷோல பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை படத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. இப்போ வந்து அவார்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். அப்பாடா, எனக்காக இருக்க 4 பேருக்கு நன்றி. இல்ல இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க. இல்லை இருக்காங்க, எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்ட மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஏன் கொஞ்சம் எனர்ஜி ஆகலாமே? எங்க குட்டி டிராகனுக்கு ரோ போடலாமா? டிராகன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதான் 7 ஸ்டார் அவார்ட்ஸில் பெஸ்ட் சென்சேஷனல் சப்போர்ட்டிங் பேர் போயினே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது வந்து எங்களுடைய, ஏன்னா இந்த வருஷத்தில் எனக்கு குட்டி டிராகன் சொல்லி ஒரு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்தது எங்கள் டைரக்டர் அஸ்வத் சார் தான். ஸோ வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் கையில் ஏதாவது ஒன்று வாங்கிடணும்னு நினச்சேன். ஆனால் நான் அது அவர்கிட்ட சொன்னதில்லை. அவர் எப்போவுமே அப்படி தான். ஸோ வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒன்று கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, இந்த அவார்டு கொடுக்கும்போது இங்கேயே ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்தீங்களே, என்னது? இல்லை, அவர் வந்து லெஃப்ட் சைடில் தான் அழகாக இருப்பார். அது ஓ அப்படியா? நான் கூட ஏதோ வாஸ்துன்னு நினைச்சேன். இல்லை இந்த சைடுல தான் என் மூஞ்சி அழகா இருக்கும். ஓ ப்ரொஃபைல். நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியும் அவருக்கு லெஃப்ட் சைடு தான் கேர்ள்ஸ்க்குலாம் பிடிக்கும். அதனால தான் சரி அவர் லெஃப்ட் சைடு கேர்ள்ஸ்க்கு காட்டலாமே, நான் ரைட் சைடுக்கு வந்தேன். இவன் இப்போ நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், ஏன் இந்த சைடு வந்தீங்க அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்களா? சரி கிடையாது. இல்ல அண்ணெல்லாம் யாருமே செட் பண்ண முடியாது. அவர் தண்ணி ரகம். இன்னும் செட் ஆகலடா எதுவும். ஆகாதுண்ணே. ஓகே. ஸோ அர்ஷத், உங்களுக்காக உங்களுடைய யூடியூப் vlogsலாம் பார்க்கும்போது, நீங்களும் சித்து அண்ணா சேர்ந்து பண்ணுற vlogs பார்க்கும்போது உங்களுடைய thumbnails வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ உங்களுக்காக ஒரு சில thumbnails வரப்போகுது, அதை வச்சே கேள்விகள். சரி ஓகே. பெரிய டிராகனாக மாறும் குட்டி டிராகன். ஆமா, புதிய யூடியூப் சேனல். அடுத்து நீங்க தான் ஹீரோவாமே. நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்றேன். ஓகே. பரபரப்பான இது சொல்லுங்க. இவன் என்ன பண்ணா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தான். அது வரைக்கும் கையாடுவோட அவன் பேசினதே இல்லை. ஆமாம். அவன் என்ன பண்ணா, கேரவன்ல ப்ரோ எனக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்தான். சும்மா அப்போ உட்காந்துது. இந்த ஹீரோயின்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இல்லையா, அவார்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி என் கையாடு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா, என் கூட இருந்தா. சார் வந்துட்டு உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு வந்தான். எனக்கு தெரியும்ல, ஏன்னா எனக்கு தெரியாதாடா நீ என்ன பண்றேன்னு. சரி, என் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ரோ அப்படியே அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு போனான். வந்ததே அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க தான். எடுத்துட்டு இந்த அண்ணாமத்து போட்டோ தான் என் கூட எடுத்தது. அது இருக்கு, அந்த போட்டோ இருக்கான்னு கேளுங்க. அதான் எடுத்து முடிச்சுட்டு எடுத்தோடனே போயிட்டு உடனே வித் கையோடு லோகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ இன்ஸ்டால போட்டு பாவி உன்னை அங்க வளர்த்து வந்து கீழே எனக்கு அங்கே கேட்டேன், என்ன அனாமத்தா என்ன வந்து ஒரு இதுவாக தானே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியில் போயிட்டு அடுத்த ஃபோட்டோ போடுறோம். நான் போட தான் வந்தேன், அதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டாரு. எவ்ரிபடி இல்லை, இவர் வந்து இங்கே தான் இருப்பார், உள்ளூர் ஆள். அவங்க திடீர்னு நேபாள் அசாம்னு போயிடுவாங்க. சரி, அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கூட எடுத்துப்போமே, அதனால தான். நல்லா இருக்கு, ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு. அடுத்த தம்ப்நெயில் பார்த்துடலாம். விஜய் சித்துக்கும் அர்ஷத் கானுக்கும் பயங்கர சண்டையா? டயங்கரத்தில் ஆஹா, ஒரு பாகுபலி அந்த ராணா ரேஞ்சில் உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு நடக்குமா இருக்குமா?
இது சண்டையா? ஃபைட்டு. என்ன? நீங்க வில்லனா நடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் நடிக்கிறேன்னான்னு முதல்ல கேளுங்க. இல்லையா? இல்லை நடிக்கிறேன்னு அது எதுவுமே நம்ம சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னா இருக்கிற 4 சீனையும் கட் பண்ணிடுவாங்க. சரி, அதனால எங்கேயும் போனால் அதை பற்றி பேசுறது அது கிடையாது. என்ன டயங்கரத்தில்? டயங்கரம் நம்ம படம் பேரு. ஓ, நீங்க அப்ப அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. எப்படி எடுத்து கொடுத்தேன் ஓ, பாத்தீங்களா? ஓகே. ஒரு ப்ரொமோஷனுக்கு உதவியா இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அடுத்தது. ஆஹா, 100 கோடி கேட்கும். அர்ஷத் கான் வாய்ப்பு இருக்கா சார்? கரெக்ட். டைரக்டரே சொல்லிட்டாரு. கொஞ்சம் நிறைய சம்பளம் கேட்குறாங்க. என்ன அடுத்து? கேட்குறேன் நான் உண்மையாலே. ஆமா, வெளியே கேள்விப்பட்டேன். ஓ, உண்மையை சொல்லுங்க அப்புறம் எல்லாம். வெளியே கேள்விப்பட்டேன். வெளியே? ஆமா. இல்ல ஒரு ஈவென்ட்டுக்கே 3 கோடி கேக்குறீங்க அப்படின்னு அடுத்த கேள்விப்பட்டோம். படத்துக்கு 100 கோடி கொடுத்தாதான் நடிப்பேன்லாம் சொல்லுங்க. கேட்க நல்லா இருக்கு, நடந்தா சந்தோஷம் தான். யாரு வேணான்னு சொல்லுவா? வாங்கலாம். இங்க பாருங்க உங்களோட எப்படி ஏஏ பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. தம்ப்நெயில் பண்ணவங்க உண்மையாலே செம்மையா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த அவார்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்க டைரக்டர் சார் என்னையும் கூப்பிட்டீங்க. நாங்க 2 பேரும் வரோன்றது எங்களுக்கு முன்னாடிலாம் தெரியவே தெரியாது. இங்க வந்த பிறகு தான் தெரியும். மத்தியான மெசேஜ் அம்சா வந்துறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏன்டா இப்படி சும்மா அப்படின்னு எவ்வளவு கேமரா நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும். நல்லதா 4 வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன் கதை ஒரு வெயிட் பண்ணி சொல்லுங்க. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் தாண்டி இவனை குட்டி டிராகனா இந்த படத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரடியூஸ் இல்லை, ஆக்சுவலாக ரீஇன்ட்ரடியூஸ் விடுங்க பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரோட இதுவே அந்த எனர்ஜி தான், அந்த வெகுளித்தனம் தான், அந்த இன்னசென்ஸ் தான், அந்த இன்னசென்ஸ் தளர்ந்த குறும்பு தான் அந்த கேரக்டரோட இதுவே. அது அர்ஷத் அவன் பில்ட் பண்ண ரெப்புடேஷன், விஜய் சித்து வ்ளாக்ஸாக இருக்கட்டும், மெயினாக விஜய் சித்து வ்ளாக்ஸ் மூலமாக பண்ணது வந்துட்டு அது மூலமாக பண்ணது வந்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சதுக்கு வந்து ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் தட் இன்னும் நிறைய நல்ல படம் பண்ணுவான்னு நான் நம்புறேன். இல்ல உங்க அடுத்த படத்துல அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்க சொன்னாரு. இல்லை கண்டிப்பாக கதை டிமாண்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இருப்பான். கேரக்டர் டிமாண்ட் அவர் எப்பவுமே அப்படிதான், சும்மா நம்ம பழகிட்டோன்றதுக்காக கூட மாட்டார். அது என்கிட்ட சொல்லிட்டாரு, அது எழுதிட்டு இருக்கேன், உனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நல்லா வந்ததுன்னா கூப்பிடுறேன், இல்லைன்னு எனக்கு கோச்சிக்கூடாது அப்படின்ட்டார். அது வரைக்கும் பெரிய விஷயம். ரைட்டு. ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்லி வைபை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இல்லை, ஆக்சுவலாக இது வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்லி வைபே கிடையாது. இங்கே வந்து மேடை நாகரிகத்துக்காக நாங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸில் இருக்கோம். ஃப்ரெண்ட்லி வைப்புனா ஒரு ப்ராங்க் கால்னு எனக்கு ஒன்று பண்ணியிருப்பான் இந்த இன்ஃபான்ஸ் வியூவில் இருந்து. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் தெரியும் எது ஃப்ரெண்ட்லி வைப், எது ஃப்ரெண்ட்லி. அதுவும் இல்லாமல் எங்கள் இன்ஸ்டாகிராம் சாட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். என்ன ஆளாளுக்கு உண்மையை அப்படியே சும்மா கக்கிக்கிட்டே ஏங்க, இருக்கீங்க. உண்மை- போய் பாருங்க, அதுல போய் பாருங்க, இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்ற இல்லை, மாதிரி. அந்த அளவுக்கு மோசம் நல்லவங்க தான், அது ஒரு தனி வேர்ல்டு. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. So welcome to Star 7 Awards 2025 first edition. Hi brother. Hi. So எப்படி இருக்கீங்க? சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் படமே செம்ம ஹிட் கொடுத்துட்டீங்க. அண்ட் பயங்கரமா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு படம் வந்துச்சு. அது வந்து எல்லாருக்கிட்டையுமே டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ எப்படி இருந்துச்சு பிரதர் ரெஸ்பான்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம்? சூப்பர். அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் உங்களோடது என்னது தெரிஞ்சுக்கலாமா? ஒர்க் போயிட்டு இருக்கு. ஜனவரி பிப்ரவரியில் அனௌன்ஸ்மெண்ட். சூப்பர். யாரை வச்சு அப்படிங்கிற ஹிண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க? இல்லை, எதுவுமே நான் சொல்றதுக்கு ஸ்பேஸ் இப்போதைக்கு இல்லை. சூப்பர். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷ் லிஸ்ட் உங்களோட பக்கெட் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அது யாரு? எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும் தான் காசு எனக்கு. இந்த ஆக்டர் அந்த ஆக்டர் நமக்கு எல்லாரும் கூட பழக்கம் கூட ஒர்க் பண்ணுறது தான் முக்கியமான ஆக்டர் கூட ஒர்க் பண்ணணும். இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. நடக்கும், கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும். இந்த அவார்டு வந்து உங்களுக்கு சின்ன ஓட்டு போறாரு. அப்படியா? ஐயோ, எனக்கும் அதே கவலை தான் பிரதர், அவரு சினிமா விட்டு போறாரு. பட் இருந்தாலும் வந்து என்னைக்கோ ஒரு மேஜிக் நடந்தா நீங்க தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த தடவை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். 7 Star Awards. Title sponsor Studio 7 Salon. Powered sponsor Vishwalk Innerwear. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.